Hey guys, welcome to The God Venture. Hey guys, இன்னைக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல அல்லு அர்ஜுன் சார் அண்ட் அட்லி சார் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்க ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் மேம் இஸ் ஆன் போர்ட். ஸோ இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு அட்லி வந்து அந்த ஆட்களை சூஸ் பண்ணுற ஒரு விதத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த படத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து லீட் ஆக்டராக வந்து அல்லு அர்ஜுன் சார் சூஸ் பண்ணியிருக்காங்க. அல்லு அர்ஜுன் இப்போ தான் வந்து புஷ்பா 2 ஒரு பெரிய ஹிட் படத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு. 1800 crores கலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாலிவுட் லீட் ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன் மேம் வந்து உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்க்கு வந்து நிறைய ஹாலிவுட் படங்களுக்கு தரமான விஎஃப்எக்ஸ் அமைச்சு கொடுத்த லோலா கம்பெனி சூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவர் எந்த அளவுக்கு இந்த படத்தை பிரம்மாண்டமாக பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு. இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ரியாக்ஷன் முடிச்சுட்டு பேசலாம். என்ன பண்றாரு இவரு? என்னங்க பண்ணிட்டு இருக்காரு அவரு? ஒரு நடுவில் ஒரு ஷாட் அந்த கோல்டு கலர்ல ஒரு ஸ்வாட் அதை அப்படியே திருப்பாங்க. ஒரு அந்த ஆர்ட்ல வந்து ஒரு டிராகனை வந்து ஒரு வாரியர் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். என்னங்க பண்றாரு இவரு? பயமா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஹைப்பை பில்டு பண்ணிட்டே போனாங்க ஒரு படத்துக்கு. அது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஃபிலிம் தான். ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் ஃபிலிம் தான். இவ்வளோ ஏங்க சொல்லணும், கங்குவா படம் தாங்க சொல்கிறேன். கங்குவா வந்து நல்ல படம் தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். பட் ஆடியன்ஸ்ட்டை வந்து பெருசாக ரீச் ஆகலை. அந்த படத்துக்கும் பில்டான ஹைப் இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆனால் ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. அந்த ஹைப்புக்கு வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அந்த படம் நிறைய பேருக்கு. ஆனால் இதுக்கு வந்து என்ன பண்ணுறாருங்க அவர்? எனக்கு சுத்தமாக எனக்கு பேசுகிறதுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அண்ட் மியூசிக் வந்து லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையும் சரி இதுலேயும் சரி பேங்கராக இருக்குது மியூசிக்கு. யார் மியூசிக் பண்ணுறாருன்னு சொல்ல. அந்த விஷயம் வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. சாயபேங்கர் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு ஒரு ரூமர் டாக்ஸு. அது உண்மையாக என்னன்னு தெரியல. அண்ட் இவங்களே அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ட் ரியலி அந்த டிராயிங்ஸ்லாம் காட்டும் போது சத்தியமாக மிரண்டுட்டேங்க. எனக்கு அவர் இன்னும் ரொம்ப பெருசாக பண்ணிகிட்டு இருக்காரு அட்லி. ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, தமிழ் சினிமாவை நான் வளர்ப்பேன், நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அதை அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது சம்திங் அந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்ன்ற மாதிரி லாஸ்ட் வீடியோவில் அவங்க ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க போது சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லைங்க. ஆனால் பெருசாக பண்ணுறாங்க, அது பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த டைரக்டர்ஸ் எல்லாமே தமிழ் படத்தில் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு அடுத்து ஹிந்தி படம் தெலுங்கு படம்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய ஹீரோஸ் சூஸ் பண்ணி படங்கள் பண்ணுறாங்க. விஷ்ணுவர்தன் சார் வந்து சல்மான் கான் சார் கூட ஒரு படம் பண்ணுறாரு. ஏஆர் முருகதாஸ் வந்து இப்போ சிக்கந்தர்னு ஒரு படம் கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லியே சரி ஜவான் ஒரு படம் கொடுத்தாங்க. லொகேஷனே பார்த்தீங்கன்னா இப்போது அமீர் கான் சார் ஒரு படத்துக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இரும்பு கை மாயாவின் மட்டும் சொல்லிடாதீங்க, அதை ரொம்ப ஹர்ட் ஆகிடுவேன் நான். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து அங்கே போய் படம் எடுத்து இட்டு கொடுத்தாலுமே பாலிவுட் சினிமா இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேர் வரும். அது வந்து நமக்கு தமிழ் சினிமாவில் வரும்னு எதிர்பார்க்குறேன் நான். அதனால் வடச்சென்னை ஸ்டைலில் சொல்லணும்னா, உங்களுக்கு எங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நாங்கள் வாழ்கிற இடத்துல எங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும்னு தோணுது. அண்ட் அட்லி வந்து அல்லு அர்ஜுன் சார் கூட பண்ணுறாங்க, ஓகே.
ஜவான் ஒரு படம் வந்து பாலிவுட்ல பெரிய ஹிட் கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய ஹீரோ சூஸ் பண்ணி போறாரு, ஒரு தெலுங்கு படம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் சன் பிக்சர்ஸ் உள்ள வந்தோடனே இட் மேட் மீ ரியலி ஹாப்பி. ஒரு தமிழ் படம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ண வந்தோடனே அட்லிக்கு வந்து பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்காக. கண்டிப்பாக இது வந்து வெற்றி அடையணும். ஸோ இதுக்கப்புறம் டீசர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணலாம். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.